ஃப்ரைடே மார்னிங் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி அண்ட் தேங்காய் சட்னி பிளான் பண்ணியிருந்தேன். இட்லி பாட் தனியாக எதுவுமே எடுத்துகிட்டு வரல. இட்லி பிளேட்ஸ் மட்டும் ஒரு 3 எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கு ஒரு ஸ்டாண்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ ஸ்ட்ரீமர் இருக்குது, அதிலே வந்து பாயில் பண்ணிடலாம் இட்லியுமே அப்படின்னு யோசித்தேன். பட் ஸ்ட்ரீமரில் அந்த ஸ்டாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல. பட் வெறுமனே இட்லி பிளேட்ஸ் மட்டும் வச்சேன். ஸோ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அதுக்குள்ளே. ஸோ ஓகே, அதிலே வந்து இட்லி பாயில் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறுமனே ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இந்த ஸ்ட்ரீமருமே வாங்கி 3 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. பட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ மேரேஜ் டைமில் நம்ம அம்மா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த பாத்திரமாக இருக்கட்டும், நம்ம ஆசைப்பட்டு வாங்கின ஒரு சில திங்ஸ் கூட யூஸ் பண்ண முடியாமல் இருந்தது. பிகாஸ் அங்கே எல்லா திங்ஸுமே இருந்தது என்னோடய இன்லாஸ் வீட்டில். ஸோ எதுவுமே வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. ஸோ எல்லாமே லாஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இப்போ தான் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் தேங்காய் உடைக்கிற வரைக்கும் பேபி வெயிட் பண்ணி அந்த தண்ணிக்காக வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது என்னோட சின்ன வயசு தான் ஞாபகம் வருது. மேபி தேங்காய் துருவி ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மிக்ஸி ஜாரில் நல்லா ஸ்மாஷ் பண்ணி அரைச்சிருக்கோம். பட் நான் கொஞ்சம் கீரை ஆட் பண்ணதால் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி தான் கொஞ்சம் அரைச்சி எடுத்தேன்.